நம்ம மகாபலிபுரத்துல இப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள எத்தனை பேருக்குங்க தெரியும்? நம்ம இந்தியாவிலேயே மிகவும் பழமையான லைட் ஹவுஸ் நம்ம மகாபலிபுரத்துல தான் இருக்கு. ஆமாங்க. நம்ம ரீசெண்டா நம்ம மகாபலிபுரம் விசிட் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு இடத்துல எப்படி ஒரு லைட் ஹவுஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டு, அந்த ஒரு லைட் ஹவுஸுமே நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம். நீங்க நெக்ஸ்ட் டைம் மகாபலிபுரம் போனீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு இடத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1887ஆம் ஆண்டு இந்த ஒரு லைட் ஹவுஸுமே கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 136 வருட பழமையான இந்த ஒரு லைட் ஹவுஸ எந்த ஒரு செங்கல், சுண்ணாம்பு கலவை இல்லாம, நீங்க மத்தபடி மெட்ராஸ்ல உள்ள லைட் ஹவுஸ்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா, செங்கல், சுண்ணாம்பு எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் பாறை கற்களே வச்சு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. தரைமட்டத்திலிருந்து 130 அடியும், பாறையிலேருந்து 85 அடி உயரமுள்ள இந்த ஒரு லைட் ஹவுஸ் மேல தான் நம்மளுமே ஏறிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு உயரமான இடத்தெல்லாம் ஏறுறதுக்கு பயமாவும் இருக்கும், அச்சமாவும் இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு லைட் ஹவுஸ்ல நீங்க ஏறும்போது கொஞ்சமாவது தலையை வலிச்சாவது நீங்க கண்டிப்பா அதில் உட்காந்துருவீங்க. ஏன் அப்படின்னா நானே பார்த்தீங்க அப்படின்னா தலைவலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன். வெறும் 3 அடுக்காக தான் இருக்கும் இந்த லைனு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 3 அடுக்கு மாதிரியே தெரியாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற ஏற பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குறுகலான பாதையாக இருக்கும். நீங்கள் மற்ற லைட் ஹவுஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 அடி 5 அடியாவது கண்டிப்பாக இருக்கும் படி சைஸு. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 அடி 2 அடி மாதிரி தான் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பாறையிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு படியையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப குறுகலாகவும் ரொம்ப சின்னதாகவும் போகக்கூடிய இந்த ஒரு வழியில் நம்மளுமே இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகும்போது ஒரு 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த லைட் ஹவுஸில் ஏறணும் அப்படின்னா கண்டிப்பாக பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த என்ட்ரி டிக்கெட்டான அந்த 40 ரூபா வாங்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மகாபலிபுரத்தில் இருக்க எல்லா பிளேஸுமே உங்களாலையும் கண்டிப்பாக விசிட் பண்ண முடியும். அந்த கடற்கரை பக்கத்தில் இருக்க கோயில் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 136 வருட பழமையானது அப்படின்னா இதோட பழமையான லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பக்கத்துலேயே இருக்கும். முழுக்க முழுக்க பாறையிலே இருக்கும். அந்த லைட் ஹவுஸுமே கண்டிப்பாக உங்களால் விசிட் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் இந்தியன் சிட்டிசன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபாரினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 600 பக்கமாக சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த லைட் ஹவுஸோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9:30 ஓப்பன் பண்ணி மத்தியானம் 12 மணி வரைக்கும் இருக்கும். மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்கு ஓப்பன் பண்ணி 4:30லேருந்து ஒரு 5 மணி வரைக்கும் இதோட ஓப்பனிங் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேலே போக போக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே குறுகலாகவும் இருக்கும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் மட்டும் தான் இந்த இடத்துல லைனில் போக முடியும். பட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் லவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேரை போட்டு கிறுக்கி வச்சுறாங்க. நம்ம பைலல்கிட்ட இப்போ ரொம்ப மோசமான செயலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செயல் நீங்கள் அப்படியே வியூவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். மகாபலிபுரத்தில் உள்ள எல்லா பிளேஸுமே இந்த ஒரு இடத்துலேருந்து உங்களால் கவர் பண்ண முடியும் மக்களே. 10 ரூபாயை வச்சு இந்த மாதிரி தரமான ஒரு வியூவை நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியாது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மகாபலிபுரம்லாம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஒரு லைட் ஹவுஸும் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 136 வருட பழமையான லைட் ஹவுஸ் அப்படின்னா இதோட பழமையான லைட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மகாபலிபுரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லை, கீழே ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு பாறை இருக்கும். அதாவது அந்த பாறையை குடஞ்சி ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த பாறைக்கு மேலே ஒரு கோயில் மாதிரி இருக்கும். அது கோயில் கிடையாது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வருட பழமையான அது ஒரு லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்னுக்கிட்டு ஒரு லைட் ஹவுஸுமே பில்டு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது எல்லா வியூவுமே சும்மா பக்காவாக தெரியுது. ஹோல் மகாபலிபுரமே நம்மளால் விசிட் பண்ணி பார்க்க முடியுது. இது வரைக்கும் இந்த ஒரு மகாபலிபுரத்துக்கு போயிட்டு இந்த ஒரு லைட் ஹவுஸ் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவா இருந்துச்சுங்கிற மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடல் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்குமே நல்ல நீட்டாகவும் தெரியுது. நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியாச்சு. மறக்காம இதுவரையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.